தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி, நாகர்கோவில் ரயில் நிலையத்தில் தண்டவாளத்தில் தண்டால் பயிற்சி எடுத்ததால் சர்ச்சையாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரின்ஸ் வழங்கிட கேட்கலாம். பிரின்ஸ், வணக்கம். தண்டவாளத்தில் தண்டால் எடுத்ததால் சர்ச்சைக்குரிய இந்த சம்பவம் தொடர்பாக தற்பொழுது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது குறித்தான முழு விவரங்கள் பிரின்ஸ். வணக்கம் சிவிஜா. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே தாமரை குட்டிவளை என்ற பகுதியைச் சேர்ந்தவர் கண்ணன். இவர் அதிக அளவில் எடை கொண்ட இரும்புகளை தூக்கி இந்தியாவின் இரும்பு மனிதன் என்ற பட்டத்தையும் பெற்றுள்ளார். மேலும் அதிக எடை தூக்கும் பல்வேறு போட்டிகளில் இவர் பங்கேற்று பரிசுகளும் படைத்து சாதனை புரிந்துள்ளார். மேலும் இவர் நாகர்கோவிலில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் சுமார் 13 டன் எடை கொண்ட லாரியை இழுத்தும் JCBயை இழுத்தும் என பல்வேறு சாதனைகளை செய்துள்ளார். கண்ணனின் இந்த முயற்சிக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டுக்களை தெரிவித்து வரும் நிலையில் கண்ணன் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு நாகர்கோவில் சந்திப்பு ரயில் நிலையத்தில் தண்டவாளத்தில் நண்பர் ஒருவருடன் தண்டால் எடுப்பது போன்று உடற்பயிற்சி செய்யும் வீடியோவானது பதிவு செய்துள்ளார். இந்த வீடியோவானது சமூக வலைதளத்தில் வைரலான நிலையில் பலரும் இவருக்கு கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக ரயில்வே தண்டவாளத்தில் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் செய்யும் போது அதற்கு ரயில்வே போலீசாரின் முன் அனுமதி பெற்றிருக்க வேண்டும். இருப்பினும் இதுபோன்ற சம்பவங்கள் போலீசார் அனுமதி வழங்குவது கூட கிடையாது. இருந்தாலும் கண்ணனின் இந்த முயற்சிக்கு பலரும் கண்டனம் தெரிவித்து வந்த நிலையில் நாகர்கோவில் ரயில்வே போலீசாரும் இந்த வீடியோவை கைப்பற்றி இதுகுறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் கண்ணனிடமும் இதுகுறித்து விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளதாக ரயில்வே போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரின்ஸ்.